அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் ரேணுகா ரெண்டு பேரும் மல்லியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. நிஷா வீட்டில் ரொம்பவே டென்ஷனோட இருக்காங்க. அந்த ரேணுகாக்காக நம்ம அப்பா நம்ம மேல எவ்வளோ பாசமா இருந்தாரு, நம்மளை விட்டுட்டு அந்த பைத்தியக்காரிக்காக அந்த மல்லியோட வீட்டுக்கு போயிட்டாரு. இதுக்கு காரணம் எல்லாமே ரேணுகா தான். ரேணுகா அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்போ வராம இருந்திருந்தா ஸோ அப்பா நம்ம மேல பாசமாவும் இருந்திருப்பாரு. இந்த சொத்து சுகம் எல்லாமே நம்ம பேர்ல இருந்திருக்கும். ஆனா இப்போ சொத்து நம்மளோட பேருக்கு மாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்ற எண்ணம் நிஷாவோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ ரேணுகா குணமாகுவாங்களா ஆக மாட்டாங்களா அது அப்படிப்பட்ட விஷயம். எனக்கு தேவை சொத்து அப்படின்ற மாதிரி தான் நிஷா இருக்கிறாங்க. ஆனா கதிரேசன் கண்டிப்பா இதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே மாட்டாரு. எப்படியாவது ரேணுகாவை குணப்படுத்தணும், ஒரு அப்பாவா ரேணுகாவை என்னால அந்த நிலைமையில பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறமாவது கதிரேசன் திருந்தி மல்லியை என்ன அப்பாவான்னு சொல்லிட்டு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் தான். இதுக்கப்புறம் கதிரேசன் திருந்தறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரேணுகா ஒரு பொய்யான ரேணுகா ரேணுகா இல்ல சுடர் அப்படின்ற விஷயம் மட்டும் நிஷாவுக்கோ இல்ல கதிரேசன் ராஜி இவங்க யாருக்கோ தெரிஞ்சா இதனால பிரச்சனைகள் கண்டிப்பா மல்லிக்கு தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு பொய்யான ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சு ஸோ அங்கிருந்து நான் மல்லியோட வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி ரேணுகா திரும்பவும் வந்துட்டாங்க. அதனால இப்ப ரேணுகா பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை எல்லாத்தையுமே அவளோட பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினா கதிரேசன் கண்டிப்பா ரேணுகாவுக்கு சொத்தை எல்லாத்தையுமே எழுதி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ரேணுகா மனசு மாறி அந்த சொத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவோ ஸோ இல்ல பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி நடிச்சாலோ இதுக்கு காரணம் மல்லி தான். இந்த சொத்தையெல்லாம் ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காக ரேணுகா அப்படின்ற ஒரு புது கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலதான் எல்லா பழியுமே தூக்கி போடுவாங்க. நிஷா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அன்னக்காவடியா இருந்துகிட்ட நீ பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டியா, அதனாலதான் ரேணுகா அப்படின்றவள புதுசா கூட்டிட்டு வந்தே அப்படின்ற மாதிரி நிஷா மல்லிகிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் மல்லியை எதிர்த்து வரப்போகுது. இது எல்லாத்தையுமே எப்படி எதிர்த்து போராடுவாங்களா இல்ல விஜய் ஏதாவது பிளான் போடுவாரா, சுடரான உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய போதா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.